ஏதோ ஒரு இடத்துல அந்த செய்தியை கொண்டு போய் போகிறவன் சுவிசேஷம் தேவனோட நற்செய்தியை கொண்டு போகிற. இது அப்படி இல்லை. ரட்சிக்கப்பட்டோருக்கு பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்களை கொண்டு விசுவாசி ரட்சிக்க வேண்டும், முடிவதால் நிலைத்து நிற்க வேண்டும். அதுக்கு தான் இவ்வளோ எயிட்டு. வியாதிப்பட்டால் ஒருவன் சபையில் இருக்கிற மூப்பர்களை அழைக்க கடவன். அவர்கள் வீட்டுக்கு வருவாங்க, எண்ணெய் பூசி ஜெபிப்பாங்க. அவனுக்கு வியாதியஸ்தன் பிணியாளியுடைய விசுவாசம் ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். இப்போ வர்றது இல்லையா? அதனால தான் அவங்கவுங்க என்ன பண்ணுறது, தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷகர் இருக்குல்ல, அவங்க ஏதோ கொஞ்சம் காசு அனுப்பிச்சு இல்லை ஒரு மெம்பர்ஷிப் ஆகிடுவான். நான் வந்து உன்னோட ஊழியத்தை தாங்குறேன்னு சொல்லி அவன் இவனுக்கு புக்கு அனுப்புவான், இவன் அவனுக்கு காணிக்க அனுப்புவான். சபை தூங்கி கொண்டிருக்கு. சபை இப்போ போய் பார்க்கறது இல்லை. இருக்கிறதே நாங்கள் மேனேஜ் பண்ண முடியல. ஞாயிற்றுக்கிழமை ஒண்டி தான் வந்து நிற்பார். இப்போ பலிபீடத்துலன்னா சபை அப்படியே தொய்ந்து போயிடும்.